நிர்வாக முறைகேடு கண்டித்து நான் வந்து உள்ளிருப்பு போராட்டம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கேன். தலைவர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட முன் அனுமதியில எல்லா வார்டுக்கும் அவங்களுக்கு வேண்டியப்பட்ட வார்டுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்துட்றாங்க. என்னோட வார்டை வந்து முழுசா புறக்கணிக்கிறாங்க. என்னோட வார்டுல பாத்தீங்கன்னா மயான பகுதியில 15 வார்டுக்கான குப்பைகளை கொண்டு போய் கொட்டிட்டு இருக்காங்க. அதை சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி நான் கோரிக்கை வச்சிருந்தேன். அதுவும் நிறைவேற்றல. ஒரு எரிமேடி ரிப்பேர் ஒர்க்குங்க. அந்த எரிமேடி ரிப்பேர் ஒர்க்குக்காக நான் ஒரு 8 மாசமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடலை வந்து தகனம் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் வந்து ரெக்வஸ்டா கொடுத்தாலும் இந்த டேட் வரை அது பண்ண கிடையாது. கேட்டா வந்து ஏடி அப்ரூவல் இல்லை, அதனால நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மாதந்தோறும் நடக்கிற வந்து செலவு சீட்டை கேட்டா செலவு சீட்டு கொடுக்கறது இல்லை. லீக்கேஜ் பில் மாசம் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கணக்கு காட்டுறது இல்லை. அதை நான் எடுத்து கேட்டா என்னோட வார்டை வந்து சுத்தமா புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் தலைவரும் செயல ஈவோவையும் எடுத்துங்க இன்னைக்கு வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா? நாங்கன்னா மேடி ரெடி பண்றதுக்கு, அதாவது தகனம் பண்ற மேடி ரெடி பண்றதுக்கு ஏடி அப்ரூவல் வேணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ரெக்வஸ்ட் படி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன், 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுங்க, இப்போ ஏடி அப்ரூவல் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல இப்போ பஞ்சாயத்து வேலைகள்ல உங்க வார்டுக்குள்ளானது மாதாந்திர கூட்டத்துல தீர்மானம் உங்ககிட்ட வாங்கிட்டு பண்றாங்களா? இல்லைங்க. தீர்மானம் எப்படின்னா, அவங்களுக்கு எந்த வார்டுக்கு பண்ணணுமோ அவங்களே தீர்மானம் வச்சு அவங்களே பாஸ் பண்ணிடுறாங்க. எந்த கவுன்சிலையும் கன்சிடர் கேட்கறது இல்ல மத்தவங்களை மதிக்கிறாங்களானாலும் அதுவும் கிடையாது. எந்த கவுன்சிலுக்கு எந்த நாலேஜுக்கும் கொண்டு வரது இல்ல. அவங்க தனிப்பட்ட இதுல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. வரவு செலவு சீட்டு காமிக்கிறாங்களா? இல்ல காட்டுறது இல்லைங்க. கேட்டா வந்து ஜிஓ பாஸ் பண்ணிருக்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஈவோ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு வரவு செலவு சீட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற. இல்ல சார், நான் கொடுக்கறதே கிடையாது. கொடுத்துருந்தா நாங்க வந்து கேட்க போறது கிடையாதுங்க.